பெரியாரை எதிர்க்கிறது, பெரியாரை எதிர்க்கிறது, உன்னோட திராவிட சித்தாந்தத்தின் வேறது பெரியாரு வெட்டி சாய்க்கிறது. வேற ஏதாவது என்னையா பெரியார் அப்படி புடுங்கிட்டாரு? என்ன புடுங்கிட்டாரு? பெரியார் புடுங்கிய ஒரு ஆணியை சொல்லு. வெளிப்படையா பேசுறேன். பெரியார் புடுங்கிய ஒரு ஆணியை சொல்லு. உனக்கு உடல் இச்சை வந்தா பெற்ற தாயோ மகளோ அக்காவோ தங்கச்சியோ அவர்களோட உறவை வச்சுக்கிட்டு சந்தோஷமா இருன்னு சொன்னது பெண் உரிமையா? அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா. அவன் நிறுத்துற அது லூசுக்கு மட்டும் வந்துட்டே இருக்கான் போடுறா. வர நிறுத்துற அவனை. ஆதாரமே அது நீங்க ஆதாரங்க உங்களுக்கு எதுக்கு? நீங்க தான் வழக்கு போட்டிருக்கீங்கல்ல, கேட்பாங்கல்ல, அப்ப காட்டுவோம்ல, அப்ப எதை வச்சு பேசினா என்னங்கறத சொல்லுவோம்ல. இத்தனை எடுத்து வைக்கிற எதுக்குமே சான்று கேட்காது. நீங்க இதுக்கு சான்று கேட்குங்க. பெரியாரின் எழுத்துக்களை அரசுடைமையாக்கிட்டு எனக்கு சான்றுகளுக்கு தரேன். இப்ப நான் தந்த சான்று பத்தல, அவ்வளவுதானே, வந்து கேளு. நான் தாங்க வெளியிட்டு இருக்கேன். ஏங்க நீங்க எழுதுற புத்தகத்தை எல்லாம் நீங்க முடக்கி வீட்டுக்கு தனி சொத்தா வச்சுக்கிட்டேன் ஆதாரம் கேட்டா அதுக்குள்ளதான் இருக்கு, எடுத்து வெளியிடுங்க. ஆதாரம் எங்க ஏன்ட்டு இருக்கு? மொத்த ஆதாரமா அவங்க கிட்ட தான் இருக்கு. பெரியாருடைய ஒட்டுமொத்தமான நூல்களையும் புத்தகங்களையும் காணொலிகளையும் அவங்க பெரியார் சுயமரியாதை பிரச்சாரத்துடைய சொத்தா மாத்திருக்காங்க. அதை அரசுடைமையாக சொல்லுங்க. அதுக்கப்புறம் நான் ஆதாரம் தரேன். பெரியாரை முதல்ல பாராட்டி பேசுறீங்க, வாழ்த்தி பேசுறீங்க, பெரியாரை கொண்டாடுனீங்க. இப்ப பெரியாரை விமர்சனம் பண்றீங்களா? உங்க கொள்கை மாறுகிறதா என்று எதுக்குடா இந்த மானங்கட்ட பொழப்பு? என்ன அருமை சகோதரிகள் வாகனம் ஓட்டுகிறார்கள், விமானம் ஓட்டுகிறார்கள், காவல்துறையிலே பணி செய்கிறார்கள், ராணுவத்திலே பணி செய்கிறார்கள், கல்லூரி விரிவுரையாளராக இருக்கிறார்கள், இந்த நாட்டில் அமைச்சர்களாக இருக்கிறார்கள், பெரும் பெரும் பதவியில் இருக்கிறார்கள். இதற்கெல்லாம் தோள் கொடுத்து தூக்கி நிறுத்தியவன் தந்தை பெரியார் என்ற ஒப்பற்ற தலைவன் என்பதை என் அருமை தாய்மார்களும் என் உடன் பிறந்த சகோதரிகளும் மறந்துவிடக் கூடாது. உலகத்திலே பொம்பலை கொல்லி போட்டா புனம் வேகாதா என்று கேட்ட முதல் புரட்சியாளன் தந்தை பெரியார். மான உணர்வோடும் இன உணர்வோடும் மனிதன் வாழ வேண்டும் என்று இந்த இனத்திற்கு சூடூட்டி சொரணை ஓட்டி சுயமரியாதையோடு எங்களை வாழ கற்று தந்த தலைவன் தந்தை பெரியார். இந்த பிழைப்பு பிழைக்கிறதுக்கு நீங்க பிச்சை எடுக்கலாம். ஆரம்பிக்கலாம். பெரியார் குறித்து சர்ச்சைக்குரிய வகையில் பேசிய சீமான் மீது தமிழகம் முழுவதும் 60 காவல் நிலையங்களில் 60 வழக்குகள் பதிவு செய்யப்பட்டுள்ளன. சீமான் மீதான பாலியல் வன்கொடுமை வழக்கை ரத்து செய்ய முடியாது என மறுத்துள்ள சென்னை உயர்நீதிமன்றம் சீமானின் முதல் மனைவி விஜயலட்சுமியா என்றும் கேள்வி எழுப்பியுள்ளது. நாதக ஒருங்கிணைப்பாளர் சீமான் தன்னை திருமணம் செய்து கொள்வதாக கூறி பாலியல் வன்கொடுமை செய்ததாக நடிகை விஜயலட்சுமி புகார் கூறியிருந்தார். இது தொடர்பாக சமூக வலைதளங்களில் சீமானை விமர்சித்து பல்வேறு வீடியோக்களையும் வெளியிட்டிருந்தார். ஏண்டா சீமான், ஆல்காட் நாய, விளையாடிட்டு இருக்கிறியா? மக்களை ஏமாத்திட்டு இருக்கிறியா? கால இருக்கிற செருப்பு கழட்டிட்டு சாத்சாத்தன் சாத்திரும் சீமான். வேண்டாம் சீமான், கொஞ்சமாவது மனசாட்சியோட, கொஞ்சமாவது ஒரு பெண்ணுன்ற ஒரு இதோட நடந்துக்கோ. என்ன இந்த மாதிரி பொய்ங்களை சொல்லிட்டு மக்களை ஏமாத்தாத. உனக்கு பேசுறதுக்கு யோகியதை இல்லாம நீ என்னை ஏமாத்திக்கிட்டு இது அரசியல் பின்னாடி இருக்குது, அரசியல் பின்னாடி இருக்குதுன்னு எத்தனை மட்டும் நீ கிடைச்சிட்டனா சாத்சாத்தன் சாத்திடுவேன் சீமான், சாத்சாத்தன் சாத்திடுவேன். இப்படிப்பட்ட ஒரு தொடப்பக்கட்ட நாய் கூட நான் வாழ்ந்தேன்னு நான் இப்ப எவ்வளவு வருத்தப்பட்டு இருக்கேன் தெரியுமா? முடியல. ஈழ தமிழர்கள் செத்துட்டு இருக்குமோ நீ என் கூட ஆட்டம் தானடா போட்டுக்கிட்டு இருந்த. எல்லாம் வெளியில வரதாண்டா போகுது. விளையாட்டுலாம் வேண்டவே வேண்டாம். பேசுறது என்ன பேசுறேன்னு யோசிச்சுட்டு பேசு. போலீஸ் மட்டும் இல்லைன்னு வச்சுக்கோயேன், சென்னைக்கு வந்தோடனே முதல்ல வீட்டுல வந்தவனே சாத்து நான் நிச்சயமா சாத்திருப்பேன். அவ்வளவு கோவத்துல இருக்கிற, வெறுப்பேத்தாத. என்ன பண்ணணுமோ உனக்கு தில் இருந்துச்சுன்னா நேர்மையா அதை சந்திச்சு நேர்மையா பண்ண தவிர பிரஸ் மீட்ல உட்காந்து கேவலம் கேவலம்னு ஒரே அப்பா அப்பிடுவேன் சொல்லிட்டேன். வேண்டாம். உனக்கு என்னை பத்தி தெரியும்னு நினைக்கிறேன். என்னை கோவப்படுத்தாத. அதை தான் நான் இந்த வீடியோவெல்லாம் சொல்லிட்டு இருக்கிறேன். கேவலம் கேவலம் அப்படின்னு சொல்லிட்டே இருந்தேன்னு வச்சுக்கோ, நேர்ல பார்க்கும்போது மூஞ்ச பார்க்க சாத்து சாத்தி விட்டுடுவேன். நாம் தமிழர் கட்சியின் இளைஞர் பாசறை மாநில ஒருங்கிணைப்பாளர் ராஜீவ்காந்தி அக்கட்சியில் இருந்து விலகுவதாக அறிவித்துள்ளார். நாம் தமிழர்
கட்சியில் இருந்து அக்கட்சியின் மகளிர் பாசறை ஒருங்கிணைப்பாளர் காளியம்மாள் விலகியிருக்கிறார். அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். களையும் கேட்ட நீதிபதி வழக்கை திரும்ப பெறுவதாக புகார்தாரர் கூறினாலும் காவல்துறை பாலியல் வன்கொடுமை வழக்கை விசாரிக்க அதிகாரம் உள்ளது என்றும் சர்வசாதாரணமாக இந்த வழக்கை முடித்துவிட முடியாது என்றும் தெரிவித்தார். எனவே பாலியல் வன்கொடுமை வழக்கை 3 மாதங்களுக்குள் விசாரித்து முடிக்க வளசரவாக்கம் காவல் நிலைய போலீசாருக்கு நீதிபதி உத்தரவிட்டார். காலையில என்ன விளையாட்டு காட்டுறாங்க, எப்படி எல்லாம் சோதிக்கிறாங்க, பொழுது விடிய விட மாட்டேங்கிறாங்களே ஐயா. ஒண்ணு தெரிஞ்சு போச்சுடா, இந்த பிரபஞ்சத்துல உங்க மத்தியில இந்த உசுரை காப்பாத்துறது ரொம்ப சிரமம். சீமான் ரொம்ப அமைதியா உனக்கு வேற ஏதாவது அரசியல் தெரிஞ்சிச்சுன்னா பிச்சைக்காரச்சோட மன அதை போய் பண்ணிப்போ. அதாவது நண்பர்களே, இன்னைக்கு என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்படி ஒரு தரமான சம்பவம் தமிழ்நாட்டுல நடைபெற்றுச்சு. போலீஸ்